வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயின் வீழ்ச்சி கொண்டாடும் மக்கள் வீடியோ வெளியாகி பரபரப்பு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விஜய் அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றாரா, திமுக வளருதோ இல்ல அதிமுக ஆட்சியை பிடிக்க போதோ, அதிமுக திமுக ஒப்பிட்டு பாரு விஜய் கட்சி எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா விஜய் வீழ்ச்சி அடைகின்றார், மக்களிடையே நம்பிக்கை இழந்துகிட்டு வரார் என்பதுக்கு இந்த ஒத்த வீடியோ போதும். எந்த வீடியோ அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஆனா ஆக்சுவலா தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் பேசுதா, திமுக பேசுதா, இல்ல தமிழக வெற்றி கழகம் பேசுதா? ஆனா அதிமுக பேசுது. அப்படின்னா அதிமுக பேசிடுச்சு. நயினார் நாகேந்திரன் சுட்டி காட்டுறார். சோ பொறுப்புள்ள எதிர்கட்சி, மக்களால் அங்கீகாரம் செய்யப்பட்ட எதிர்கட்சி திமுக பேசியிருக்குதா? பேசவே இல்லை. எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முதல்ல விஜயனுடைய வீழ்ச்சியை அம்பலப்படுத்திய அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இல்ல பொது இடத்துக்கு போனா அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நாடி அங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 40 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா? அதான் சொல்றேன். தேர்வு கடறான், அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்தது வேலை கொடுத்தா இல்ல. எந்த விதத்துல சட்டம் எங்க போகுது? நீதிபதியில என்ன பண்றாங்கல்ல? இந்த வீடியோல நீங்க பார்ப்பது என்ன? யதார்த்தமான காணொலி. டீ கடையில் உட்காந்து 3 பேர் பேசுறாங்க. 2 பேரு விஜயை பற்றி குறை சொல்றாங்கன்னு தெரியுது. மூன்றாவது ஒரு ஆள் கையில டீ எடுத்து கொடுத்துட்டு அவரும் என்ன சொல்றாரு? கரூர்ல பாத்தீங்களா, என்ன தியாகம் செய்தா உயிர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு அரசு வேலை அப்படின்றார். அந்த 2 பேரும் இதற்கு முன்பாக கரூர்ல அரசு வேலை தந்தது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அரசு வேலை தந்தது நியாயமல்ல அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. 2வது, விஜய் மீது மட்டுமே நம்பிக்கை இல்ல மக்களுக்கு அப்படின்னு கிடையாது, நீதிமன்றத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அந்த டீ கடையில் உட்கார்ந்து பேசுறவங்க பெரிய அரசியல் விமர்சகர்கள் கிடையாது, பெரிய பில்லியனர்ஸ் கிடையாது. சாதா கிராமத்துல வெடிந்த உடனே டீ கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசக்கூடிய சாமானியர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? கரூர்ல இறந்தவெல்லாம் நடிகரை பார்க்க இறந்து போயிட்டான், அவனுக்கு அரசு வேலை கொடுக்கறாங்க. ஆனா இந்த நீதிமன்றம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ யாரு தப்பு பண்ணாலும் சரி நீதிமன்றம் கேள்வி கேட்கும், நியாயத்தை நிலைநாட்டும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அடித்தட்டு மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நீதிமன்றம் காப்பாத்தி இருக்குதா? காப்பாத்துற மாதிரி தெரியல, காப்பாத்தின மாதிரியும் தெரியல. அதனால்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் டீ கடையில் உட்காந்து விஜயனுடைய அராஜகத்தை அம்பலப்படுத்துறாங்க. இந்த மக்கள் கிட்ட ஒத்த ஓட்டு வாங்க முடியுமா விஜய் அவர்களால? மனசாட்சி உள்ளவங்க நீங்க சொல்லுங்களேன் பார்க்க. அம்பா சமுத்திரத்துல அங்கிருந்த அரசு குடோன்ல மூட்டை மூட்டையா நெல்லு எரிஞ்சு போச்சு. அதுல தவேகாவுடைய நிர்வாகி போய் ரீல்ஸ் எடுத்து போடுறான் இசையுடன் போயிட்டு. ஆனா மத்திய அரசாங்கமானது கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி பாதுகாத்து அதை அரிசியாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அந்த அறுவைக்கும் நெல்லை கொண்டு போல, நெல்லையும் பாதுகாக்கல, அடுக்குனதோ திறந்த வெள்ளி குடோனு, அதுவும் எரிஞ்சு போச்சு. எந்த வருத்தமாவது இந்த விஜய் அவர்களுக்கு இருக்குதா? அதாவது தேர்தலுக்கு முன்பாகவும் விஜயுடன் திமுக காரங்க மோதி இருக்காங்க. கரூர் சம்பவத்துல அதிகமா விஜய்க்கு எதிராக பேசினது திமுக காரங்க தான். அன்னைக்கும் திமுகவை கதற விட்டுருக்காரு விஜய். நேத்து கரூர்ல போய் பேசி நேத்தும் திமுக காரங்களை கதற விட்டுருக்காங்க. ஆனா உர மூட்டையா பதுக்கி இருக்கிறாங்க நம்ம தமிழகத்துல. அதாவது மத்திய அரசாங்கமானது 4000 ரூபாய்க்கு யூரியா மூட்டையை வாங்கி 300-350 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கொடுக்குது. அப்போ நம்ம பணமானது கிட்டத்தட்ட 3600 ரூபாய் வேஸ்ட், நம்ம வரி பணம் தான். மோடி ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பணத்துல கொடுக்கல. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு அந்த உர மூட்டையானது நியாயமா விவசாயிகளுக்கு போனோம். ஆனா தமிழ்நாட்டில் பதுக்குறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? கேரளாவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து வருகின்ற இந்த உர மூட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பதுக்குறாங்களாம். அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்?
விவசாயிகளுக்கு தங்கு தடையின்றி உரம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யணும். ஏற்கனவே திமுக ஆட்சியில இந்த மாதிரி கோவையில உரத்தை பதுக்குறாங்க அப்படின்னு செய்தித்தாள்ல வந்தது. அதனால செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. உர தட்டுப்பாடு செயற்கையா இருக்கின்ற போது என்ன ஆகும்? அதிகமா விலை ஏறும். மத்திய அரசாங்கம் சரியான கொள்முதல் பண்ணி சரியா மாநிலங்களுக்கு விநியோகம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காம போகுது. பிறகு ஒவ்வொரு கடையும் நார்மலா விற்கிற விலையை விட 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமாக விற்பது. இப்படி கள்ள மார்க்கெட்ல உரத்தை விற்பதுக்காக பதுக்குறாங்க. இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? எங்கேயாவது இதை பற்றி பிரதான எதிர்க்கட்சி பேசிச்சா? அப்புறம் அதிமுக இந்த குற்றச்சாட்டை வைக்குது. உண்டாய் நிறுவனம் ஆந்திராவுக்கு போகுது. 38,000 கோடி அளவுக்கு ஆந்திராவில் முதலீடு பண்ண போறாங்க. கப்பல் பழுது பார்ப்பது கட்டுமான தொழில். எப்பவுமே உண்டாயினுடைய முதல் தேர்வு தென்கொரியா கம்பெனி தமிழகத்தை தான் தேர்வு பண்ணும். கிட்டத்தட்ட 1990 இருந்து உண்டாய் நிறுவனம் நம்ம தமிழகத்தில் தான் தொழில் தொடங்கிச்சு, விரிவுபடுத்திச்சு. எல்லாமே தமிழகம் தான். இந்தியா முழுவதும் கார் உற்பத்தியை உண்டாய் நிறுவனம் செய்வது கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்தியா முழுவதும் கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ அப்போ இந்த உண்டாய் காரானது எந்த ஸ்டேட்ல வித்தாலும் சரி, அது உற்பத்தி தமிழ்நாடா இருப்பதனால இமாச்சல பிரதேசத்தில் அந்த காரை ரிஜிஸ்டர் பண்ணா கூட தமிழ்நாட்டு உற்பத்தியா இருப்பதனால அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கான காசு நம்ம தமிழகத்துக்கு வந்து சேரும். இப்படி கார் உற்பத்தி செய்து தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை தந்து கொண்டிருந்த உண்டாய் நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டுட்டு எதற்காக ஆந்திராவுக்கு போகுது? இங்க இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டாரு. அந்த ரீல்ஸ் மூலமாக எவ்வளவு முதலீடை இழுத்தாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி கேள்வி கேட்டுக்கின்றார். உண்டாய் நிறுவனத்துல திமுக குடும்பத்தினுடைய பங்கு இருக்குது. ஆனா அந்த குடும்பமானது இந்த உண்டாய் தொழிற்சாலையானது ஆந்திரா போறதை பத்தி பேசுவாங்களா? அவங்களுடைய ஆர்ஜனே வந்து ஆந்திரா தானே. அதனால எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இந்த அரசாங்கமானது இதெல்லாம் காதுல போட்டுக்குச்சா? இப்ப அந்த உண்டாய் தொழிற்சாலையானது நம்ம தமிழகத்துக்கு வருமா? அந்த 38,000 கோடியை திருப்புவீங்களா, திருப்ப மாட்டீங்களா? ஆந்திராவில் போய் தொழில் தொடங்குவதை பற்றி உண்டாய் நிறுவனம் ஏன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸ் தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. அவங்க எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான சலுகைகளையும் அவங்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் தமிழ்நாடு என்ற நிறுவனமானது தொழில் முதலீட்டாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருந்ததுனால தமிழ்நாட்டின் மீது நிறைய நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனா கைட்லைன்ஸ் தமிழ்நாடு என்ற அந்த நிறுவனத்திலிருந்து மூத்த அதிகாரிகள் பல பேர் வெளியேறி விட்டார்களாம். 10 பேருக்கு மேல ராஜினாமா பண்ணியிருக்கின்றார்களாம். இந்த கைட்லைன்ஸ் தமிழ்நாடு என்ற நிறுவனத்துக்கு உயர் அதிகாரிகளை உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாவோ, ஏன் விலகுறீங்க அப்படின்னு கேட்டு பணி செய்யுங்க, உங்களுக்கு தேவையான செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாவே இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில்கள் அண்ட மாநிலத்துக்கு போயிருக்காதாம். ஆனா அதை பற்றி யாருமே பேசல. வெட்டுக்குத்தா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பேச மாட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன கவுண்ட் பண்றாரு, அதுக்கு எதிராக நம்ம என்ன பேசலாம்? விஜய் எப்படி ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசுறாரோ அதே மாதிரி திமுக காரன் பேசணும். மொத்தத்துல நேற்று கரூர்ல பேசுனதை வச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரூர்ல யாரு ஓட்டம் எடுத்தது, செந்தில் பாலாஜா இல்ல விஜயா, அதற்கான வீடியோ ஆதாரத்தை வெளியிடுவது. இரண்டாவது, கரூருக்கு உள்ள விஜய் வர வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்ததா இல்லையா, இதை பத்தி பேசுறானுங்களே கண்டு கிழவரப்பள்ளி அணையில ஒட்டுமொத்தமாக சாழ கழிவ திறந்து விட்டுட்டானே கர்நாடகாக்காரன், அதை பற்றி யாராவது பேசினாங்களா? அந்த அன்புமணி தான் வாய் கீழே பேசிட்டே இருந்தான். தமிழ்நாடு எல்லா விதத்திலும் நாசமாகுது. அதை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது. தென்மேற்கு பருவ காற்று மழையானது தமிழகத்துக்கு பெய்திருக்க வேண்டும், பெய்யல. கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்டிருக்கணும். ஏன்னா மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பயங்கரமான மழை, ஆனா இருந்தாலும் தண்ணி திறக்கவே இல்லை. காரணம், மேகதாது அணை கட்டணும், அதுக்கு தமிழ்நாடு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம தண்ணி திறக்க வேணாம். எவ்வளவு தண்ணியை சேமிக்க முடியுமோ அணைகள்ல அவ்வளவு சேமிப்போம். அதாவது தலை மீறி போச்சுன்னா தண்ணி திறப்போம், இல்லைன்னா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் 32 TMC தண்ணி திறந்துருக்கணும் காவேரியில. மழை காலத்துல கூட தண்ணி திறக்கல. இந்த அரசாங்கம் வாய் திறந்து கேட்டுதா? நம்முடைய எடப்பாடியும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் கேட்டாங்க. யாராவது ரீசனபிளா பதில் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய ராமலிங்க ரெட்டி நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டிலிருந்து தண்ணி யாரும் கேட்கல, ஆனா தண்ணி திறக்கல அப்படின்னு சொன்னாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமியும்
உதயநிதி ஸ்டாலினும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி வந்து சொல்றாரு, நாங்க தண்ணி எதுவும் தரமாட்டோம்னு சொல்லலீங்க, ஆனா எங்க கிட்ட தண்ணி இல்ல போதுமான அளவுக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கலன்னு தான் சொன்னோம் நாங்க. ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் இந்த மாசத்துக்கு 32 TMC தண்ணி தரணும்னு சொன்னாங்களே, ஜூன் மாசம் 9.9 TMC தண்ணி தரணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் தந்தீங்களா? இத யார் கேட்கணும்? அரசாங்கம் கேட்கணும். அரசாங்கம் கேட்கலாம், எதிர்கட்சி சுட்டி காட்டுது. அப்போ எதிர்கட்சி சுட்டி காட்டிய பிறகு இந்த அரசாங்கம் பதில் சொல்லல. ஆனா கரூர்ல மட்டும் போய் மேல ஏறிக்கிட்டு வாய் கீழிய என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதிர்கட்சிகள் வந்து இடைத்தேர்தல தோத்துணுமா? எப்படி சட்டமன்ற தேர்தலில் வெளுத்து விட்டீங்களோ அதே மாதிரி வெளுத்து விடுங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களிடையே போய் கோரிக்கை வைக்கிறாரு நம்ம முதலமைச்சர். ஆனா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விஜயை தான் வெளுத்து விடுவாங்க போல இருக்கு. இதுவரைக்கும் பல பள்ளிக்கூடங்கள்ல பாட புத்தகமே தரலையாம், கேட்டா பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். விஜய் பேசினா போதும் பள்ளிக்கூடத்துல அந்த வீடியோ லைவ் ஆகுது. அது அரசு கவனத்துக்கு போச்சான். உடனடியாக அங்க இருக்கின்ற 2 ஹெட்மாஸ்டர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனா என்ன மனநிலைக்கு இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. விஜய் என்றாலே குத்துப்பாட்டு, டான்ஸ், ஆவேசமா பேசுற மாதிரி நக்கல் நையாண்டி அசிங்கமான வார்த்தைகள். ஜனமா பணமா என்றால் எனக்கு ஜனந்தாண்டா அப்படின்னு டா போட்டு பேசுறாரு ஒரு முதலமைச்சர். அதாவது நாங்க ஊழலே செய்ய மாட்டோம், அத மாதிரி யாராவது வெளிப்படையா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நிறுத்தி டேஷ் போடுற அளவுக்கு ஆபாசமா பேசிட்டு போறார் முதலமைச்சர். முதலமைச்சர் என்ற பதவிக்கே வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருப்பது அசிங்கம் என்று நினைக்கிறேன். அவர் எவ்வளவு கண்ணியமா பேசணும். ஒரு மாவட்டத்துக்கு வந்தா அந்த மாவட்டத்துக்கான நலத்திட்டங்களை அறிவிக்கணும். அறிவிச்சாரா? அப்படி அறிவிச்ச மாதிரி தெரியல. அதிமுக தீர்ந்து போன சக்தி, திமுக தீய சக்தி. ஆனா அங்க இருக்கின்ற ஆட்கள் எல்லாம் நல்ல சக்தியா? மக்கள் கேட்க மாட்டானா? வாய் இருக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் பேசலாமா? நான் கேட்கல, விஜயே இப்படி பேசுறாரு. ஆனா மக்கள் கேட்கிறான், வாய் இருக்குதுக்காக எதை வேணாலும் பேசினா நாங்க கேட்டுக்கிட்டு சும்மா போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுவதும் வந்து விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன பாரு, அப்பவே நீ எந்த அளவுக்கு தூய சக்தின்னு தெரிஞ்சு போச்சு போ அப்படின்னு இன்னைக்கு எல்லா டீ கடையிலும் உட்காந்துன்னு இந்த விஜய ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காங்க, கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழகத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் தெரியாம தேர்ந்தெடுத்து விட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காலி. இதுவரைக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பேருந்து வாங்கியிருக்காங்களா? எத்தனை கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்காங்க? எத்தனை நீர் தேக்கங்களை தூர்வாரி இருக்காங்க? விவசாயிகளுக்கு கடனை ஒழுங்கா தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? விவசாயி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கடனை முழுமையா தள்ளுபடி பண்ண சொல்லி மரணம் அடைஞ்சாங்களே, அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? விஜயை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு குருவி சாகுபடிக்கு ஒரு தொகுப்பு கொடுத்திருக்கின்றாரா 134 கோடி ரூபாய். தண்ணி இல்லாம எங்கப்பா அந்த 134 கோடி வாங்கிட்டு போய் பயிர் வைப்பதுன்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா? கர்நாடகா கிட்ட தண்ணி வாங்குறத பத்தி பேசிருக்கிறியா? பேசவே இல்லை. மொத்தத்துல திமுகவுக்கு மாற்று நீ எல்லாம் கிடையாது. திமுக மாதிரியே தான் நீ. அதாவது டாக் லெஸ்ஸா, அப்புறம் ஒர்க் மோரா. அப்படி என்ன வேலை செஞ்சிட்டேன்னு தெரியல. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போறீங்க, பின்னாடி ஓன்னு வந்து கத்துதுங்க, கூப்பாடு போடுதுங்க. எங்க போனாலும் ரீல்ஸ் மயம், எங்க போனாலும் சினிமா மோகம். மொத்தத்துல இன்னைக்கு சமூக வலைதளத்துல மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. விஜய் கரூர்ல பேசுறது தப்புன்னு ஒரு குரூப்பும், இல்ல சரியாதான் பேசியிருக்கிறார் ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப் அநியாயமா வந்து பாத்தீங்கன்னா சினிமா மோகத்துல விஜய் லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு, வேற யாராவது ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சாமி, எந்த ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கல அப்படின்றத யாராவது வந்து நிரூபிக்க முடியுமா? நம்ம விஜய் சொல்ற மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் பொதுமக்களை கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்களா? அதை நிரூபிக்க முடியுமா? அதாவது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அரசு அலுவலகங்கள் இருக்குது. அதை ஏதாவது ஒரு அலுவலகத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பாசிட்டிவான வைப் கிடைச்சு போச்சுன்னா பத்தியாப்பா உட்கார வச்சு பேசுறாங்க. அதை விஜய்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிஆர் பண்றதுக்கு ஆள்லாங்கிறாங்க. நம்ம ஆட்சி இப்படிதான் இருக்கிறது. மாதம் மும்மாரி மழை பெய்கிறதா ஆமண்ணா அப்படின்னு காவலாளிகள் கேட்டு நாடகத்தில் நடிப்பாங்களே, அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார். மொத்தத்துல உண்மையான நிலவரத்தை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. மக்கள் கடுப்பேறி கிடக்கிறான். நீங்க கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்தீங்க பாருங்க,
அதுவே உங்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்கமா இருக்குது. சாமானிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு கேள்வி கேட்கறான்னா இன்னும் படிச்சவங்களாம் எந்த அளவுக்கு கேள்வி கேட்பான்னு பாருங்க. நாரி போச்சு கூடாரத்தை காலி பண்ணுன்னு சொல்லுகின்ற நிலை அடுத்த தேர்தல் இல்ல இடைத்தேர்தலே வரும் போல இருக்குது. ஜாக்கிரதை விஜய் அவர்கள் காய் நகர்த்த வேண்டும் என்று சொல்லிட்டு இப்பயாவது ஆரோக்கியமாக மக்கள் பிரச்சனையை பாருங்க. படிக்கிற குழந்தையிலிருந்து பாமர பெண்கள் வரைக்கும் பாதுகாப்பா எங்கும் போக முடியல. சிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்காங்க தெரியல. தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண் காதலிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணுடைய கழுத்தை வெட்டி தள்ளுறான். அவ்வளோ பேர் இருக்கின்ற தருணத்துல இந்த மாதிரி துணிச்சல்லாம் எங்கிருந்து வருது? யாரால வருது சொல்லுங்க பார்க்கலாம். டாஸ்மாக் கடையை 3 அப்படின்னு சொன்னீங்க, 717 போய் பார்த்தா 3 கடையில பாதி திறந்து வித்துட்டு இருக்கான். 3 நீங்களே கண்காணிக்க மாட்டீங்களா? நேற்று அண்ணாமலை கூட வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கின்றார். இதெல்லாம் விஜய் ஆட்சியினுடைய தோல்வியல். இதுலயா யாரும் பேச மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் பேசுவோம். இந்த மாதிரிலாம் ஆட்சி போயிட்டே இருந்தது. நான் மன்னர் மனப்பான்மையுடன் நம்மளை கேள்வி கேட்பது யாரும் இல்லை. நீங்க சொன்னீங்களே 5 நிமிஷம் பேசுறதுக்கு குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு, அந்த கொத்து பரோட்டாவை மக்கள் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு போடுவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.